அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்தியோடு வந்திருக்கேன்னா, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. 2 மணி ஆயிடுச்சு, எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா எங்கள் ஹப்பியோட கூட பிறந்த தம்பி ஆட்டமே சின்ன வயசுலேருந்து அவங்க கூடயே விளையாண்டு அவங்க கூடயே இருந்து படிக்கிற வரைக்கும் அவங்க கூடயே இருந்து இப்போ 29 வயசு ஆயிருக்குன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களது ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டு எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆச்சு. ஆனால் நான் இப்போ 3 இயர்ஸாக தான் அவங்கள பார்த்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆச்சு. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. என்ன செய்தினா, அவங்களுக்கு ஒரு 4-5 இயர்ஸாக டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ என்னடானா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 கிட்னியும் போயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும். 1ஆம் தேதி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. இப்போ என்னடானா ரொம்ப அவங்க சுச்சுவேஷன் பார்த்தா நம்மளுக்கே தான் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவங்க மட்டும்தான். டேடி டெத் ஆகிட்டாங்க. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கும். இப்போ என்னடானா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. 1ஆம் தேதி 4வது மாதம் 2026 அவங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலர் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ரேஷனுக்கு 6 லேக் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஃபீஸ் ஒரு 4 லேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தோராளமாக அப்படி 10 லேக்ஸ்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஆகும் தெரில. 10 லேக்ஸ் இப்போது எப்படி கலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு தான் எங்களுக்கு தெரில. அவங்களுக்கு சுச்சுவேஷன் பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பக்கத்தில் வேறமா இருக்குமா, அதில் வேற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு பார்த்தா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் அவ்வளோ பண்ணுங்கள். நான் நம்பர் போடுறேன், அதில் அவங்களுக்கே தான் டைரெக்டாக போகும். இப்போ 1ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆப்ரேஷனுக்கு. எப்படி அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கன்னா, இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அமௌண்ட்டு. நான் ஒன்று கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அட்வைஸ்னு நீங்கள் நினைப்பீங்க, அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் கையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100-200 இருந்தால் பே பண்ணி விட்ருங்க. நான் அவங்க ரெடியாகி வந்துட்டாங்கன்னா நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன், இல்லை எனக்கு முடிஞ்சால் லைவாக காட்டுறேன், இல்லை நான் ஷார்ட்ஸாக போடுறேன். அவங்க வந்துடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்துடணும். அல்லா கிட்ட துவா செஞ்சுட்டு தான் இருப்பேன். வந்துடுவாங்க. என்னோடய துவா கபூல் பண்ணிட்டா அல்லா நல்லா இருக்கும். ரொம்ப அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் மூஞ்சி பார்த்தா, அவங்க அம்மா மூஞ்சி பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போவும் ஜஸ்ட் அவங்க சிஸ்டர் மூஞ்சி பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அங்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பார்க்கலாம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையில் இருந்தால் பே பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் அந்த வீடியோவும். பே பண்ணி விட்ருங்க. டாட்டா, பை பாய்.